ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்களா? ரயில்வேலேருந்து குரூப் டி நோட்டிஃபிகேஷனுக்கான வேக்கன்சி வந்திருக்கு. ஆமாம், லெவல் 1 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குரூப் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். எவ்வளோ வேக்கன்சி தெரியுமா? 22,000 பேர் எடுக்கிறாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா சிக்னல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மேனாக இருக்கட்டும், ட்ராக் மெயின்டெனராக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் போன்ற வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுறாங்க. ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. அதாவது H2 ஆஃப் 2025 2025 பாதிக்கு மேலே கிட்டத்தட்ட 72% ஆஃப் எம்ப்ளாயர்ஸ், மேக்ஸிமம் ஆஃப் ஐடி கம்பெனிஸ் அவங்களுக்கு தேவையான ஆட்களை எடுக்க போகிறாங்களாம். ஓகே, ஐடி கம்பெனிஸ் நிறைய ஆட்கள் எடுக்க போகிறாங்க, அதெல்லாம் ஓகே. உங்களை எடுத்துப்பாங்களா? எடுத்துப்பாங்க. அவங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு மெயினாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், டேட்டா சயின்ஸ், UAUX, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டெவாப்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு தான் தேவைப்படுது. இது எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டில் இருந்து கம்ப்ளீட்லி ஆன்லைனில் கற்றுக்கலாம், அதுவும் தமிழ்லேயே கற்றுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி ஜஸ்ட் ஸ்க்ரோலை பண்ணி இந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். ஃப்ரீ கெரியர் செஷனுக்கு அவங்களே கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்தாப்புல நீங்கள் எந்த ரோலை சூஸ் பண்ணலாம் எல்லாமே கைட் பண்ணுவாங்க. கோர்ஸ்க்கு ஃபீயும் இருக்குது, EMI ஆப்ஷனில் பே பண்ணிக்கலாம். அதுக்காக இங்கே ஜாயின் பண்ணாலே வேலை அப்படின்னு சொல்ல வரல. அப்ஸ்கில் பண்ணிக்க பெஸ்ட்டான இடம். இவங்களும் நிறைய இன்டர்வியூஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்களும் ஃபுல் எஃபோர்ட் போடணும். செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்க, ரிவ்யூஸ் பாருங்க, நிறைய பேர்ட்ட சஜஷன் கேளுங்க. பிடிச்சிருக்குன்னா ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் ஃப்ரீ கெரியர் செஷனுக்கு. ஓகே, கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரையும் லெவல் 1 கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான வேக்கன்சி டீடைல்ஸ் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது 2025 இந்த குரூப் டி நோட்டிஃபிகேஷன் விட்டு ஆகணும். டிசம்பர் வந்துருச்சா? இன்னுமே வரல. அக்கார்டிங் டு ஆனுவல் பிளானர் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வரப்போகுது. அதற்கான அப்ரூவ்டு வேக்கன்சிஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது அதோட தகவல் எல்லாமே மேலே இருக்கும். 22,000 வேக்கன்சிஸ் ஃபார் த இயர் 2025 2025. நேற்று பார்த்தீங்கன்னா ரயில்வேலேருந்து 2026ஆம் ஆண்டிற்கான ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே இந்த குரூப் டி வந்து இருக்குது. ஆனால் இந்த 2025க்கு இந்த டிசம்பருக்குள்ளே இவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டு ஆகணும். ஓகே, அதுக்கான அப்ரூவ்டு வேக்கன்சிஸ் தான் இது. டோட்டலாக 22,000 வேக்கன்சி. இதில் பாருங்கள், அசிஸ்டண்ட் ட்ராக் மெஷினில் 600, பிரிட்ஜில் 600, ட்ராக் மெயின்டெனர் குரூப் 4. ஸோ இந்த போஸ்டிங்கை நோட் பண்ணிக்கோங்க, 11,000. அப்புறம் அதே மாதிரி பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தேவையான அசிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க. அதை விட ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேக்கன்சி என்ன அப்படின்னா பாயிண்ட்ஸ் மேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கில் வரும். அந்த ரயில்வே சிக்னல்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி பதவிகள். ஸோ மொத்தமாக 22,000 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. சரி ப்ரோ, ஆல் இந்தியா வேக்கன்சி 22,000, அது ஓகே தானே உங்களுக்கு? நம்ம சதர்ன் ரீஜன், ஐ மீன் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத கீழே ஒரு டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. நான் இதை அப்படியே திருப்பி காட்டுறேன். ஸோ இந்த பேஜை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள், டோட்டலாக 22,000 வேக்கன்சி. அதை மேலே வந்து ஜோனல் வைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் ரீஜியன். ஸோ இந்த மாதிரி. ஸோ நம்ம எதில் வருவோம் அப்படின்னா SR, சதர்ன் ரீஜியன் அப்படிங்கிற இதில் தான் வருவோம். சதர்ன் ரீஜியனா நம்ம தமிழ்நாடு, சென்னை. ஓகே, ஸோ இதில் ஒரு பதவிக்கும் நம்ம ரீஜனுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, எதில் வேக்கன்சி இருக்கோ அந்த போஸ்ட்டை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த ட்ராக் மெயின்டெனர் பாருங்கள், ஒரு டீசெண்டான வேக்கன்சி இருக்குது. பாயிண்ட்ஸ் மேன் பாருங்கள், 241 வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக நமக்கு எவ்வளோனா 1036 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. அப்படின்னா 2024 கடந்த வருடம் வந்த இதே இந்த லெவல் 1 நோட்டிஃபிகேஷன், குரூப் டி நோட்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ இதை நம்ம பார்க்குறது மூலமாக நமக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். என்ன ஏஜ் லிமிட்டு, என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது. அதில் பாருங்கள், முதற்கட்டமாக இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னா 18லேருந்து 33 வயது வரை உள்ள ஆண்கள், பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். SC STனா +5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 38 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். BC MBC DNC BCMனா OBCயில் வருவீங்க. 36 வயது வரையும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தகுதி தான். அடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன ப்ரோ அப்படின்னா அது ஒரு டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. நான் அந்த இடத்துல காட்டுறேன். எல்லா பதவிக்குமே 10th பாஸ் பண்ணவங்களே நீங்கள் தகுதி தான். இதற்கு வந்து 500 ரூபா வந்து ஃபீஸுங்க. அதே மாதிரி SC ST ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் ஃபீஸு. யாருக்கெல்லாம் 500 ரூபா ஃபீஸோ அவங்க எல்லாத்துக்கும் எக்ஸாம் அட்டன் பண்ணோன்னே, அதாவது இதற்கு வந்து எழுத்து தேர்வு இருக்குது, அதை அட்டன் பண்ணோன்னே 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க.
250 யாருக்கெல்லாம் ஃபீஸோ உங்களுக்கு 250 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அதுக்காக எக்ஸாம் எழுதி வீட்டுக்கு வரதுக்குள்ளே ரீஃபண்ட் ஆயிரும்னு நினைக்காதீங்க. அந்த ரீஃபண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த ரீஃபண்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வங்கி கணக்குகளை கொடுக்கணும். அதில் தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் நடக்கும். நோட்டிஃபிகேஷன் வரட்டும், போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும், எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதில் நான் அந்த பாயிண்ட்டை கிளியராக மென்ஷன் பண்ணியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி ரயில்வே ஆக்ட் அப்ரண்டிஸ் முடித்தவங்களுக்கும் இதில் வந்து வாய்ப்பு இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஓகே, 2 இருக்குது. அது இல்லாமல் அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். அதுதான் ஃபஸ்ட்டு அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னா 100 கொஸ்டினுக்கு நடக்குதுங்க. இதில் ஜென்ரல் சயின்ஸில் 25, மேக்ஸில் 25, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 30, ஜென்ரல் அவேர்னஸில் 20. இதுதான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்கன்னா 0.33 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க்கும் உண்டு. ஸோ இதில் வந்து கொஸ்டின் டைப் அண்ட் சிலபஸ் இருக்குது. எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான். 4 ஆன்சரில் 1 சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து இதுதான். 4 டாப்பிக்கான சிலபஸுமே கொடுத்துட்டாங்க. பெஸ்ட் புக் வேணும்னா நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து டேக் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து பாருங்கள், எல்லாமே வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் இந்த கொஸ்டினோட டஃப்னஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஒரு 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர் இந்த மேக்ஸில் ஒரு நம்பர் சிஸ்டத்துலேருந்து ஒரு கேள்வி வருது அப்படின்னா ஒரு 10ஆம் வகுப்பு முடித்த மாணவரால் அதை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற தரத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th லெவல் ஸ்டாண்டர்ட் தான். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், ப்ரிப்பேர் பண்ணாதவங்களுக்கு எந்த எக்ஸாமும் கஷ்டம்தான். அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது. ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு நிறைய நீங்கள் ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரயில்வே ட்ராக்கை மெயின்டைன் பண்ணுறது, அந்த பாயிண்ட்ஸ் பண்ண அந்த ரயில்வே சிக்னல்ஸை வந்து நிறுவுறது, இந்த மாதிரி ஃபீல்டில் இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரியான வேலை இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நான் ஃபீமேல்னால் எனக்கு இந்த வேலை செட் ஆகுமானா ஃபீமேல் ஒர்க் பண்ணுறாங்க. பட் வந்து வேலையோட பணித்தன்மை அப்படிங்கிறது ஹார்டாக தான் இருக்கும். ஓகே, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்காக தான் நீங்கள் திடகாத்திரமான ஆளா அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை வச்சுருக்காங்க. ஆண்கள் அப்படின்னா 35 கிலோ வெயிட்டை 100 மீட்ரு 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எடுத்து கொண்டு போகணும். ஒரு மண் மூட்டை மாதிரி இருக்கும் 35 கிலோ, அதை எடுத்து தோல் மேலே வச்சுக்கிட்டு 100 மீட்ரு 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கடந்து கொண்டு போகணும். அதே மாதிரி அதோட வந்து நீங்கள் வந்து ஒரு 100 மீட்டரை வந்து 4 minutes 15 செகண்ட்குள்ளே நீங்கள் ஓடியும் காட்டணும். பெண்கள் அப்படின்னா 20 கிலோ மூட்டையை 100 மீட்டர் நீங்கள் கொண்டு போகணும், 2 நிமிஷம் டைம் தருவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஓடி வந்தோடனே 1000 மீட்டரை 5 நிமிஷம் 40 செகண்ட்குள்ளே நீங்கள் ஓடியும் காட்டணும். இதுதான் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். அடுத்து போஸ்ட் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இதில் வந்து பாருங்கள், எல்லா பதவிகளுக்குமே 10th மட்டும் பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். வெறும்னா 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் ஐடிஐ படிச்சிருக்கீங்க, நீங்களும் தகுதி தான். அப்படி இல்லைன்னா ரயில்வேல பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரண்டிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த 10ஆம் வகுப்பு தரத்துக்கு இல்லை இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதியான அப்ரண்டிஸ் அப்படி முடிச்சிருக்காங்கன்னா அவங்க தகுதி. அதெல்லாம் அடுத்து பொதுவாக சொல்லணும் அப்படின்னா 10th பாஸ் நீங்கள் தகுதி, இல்லை ஐடிஐ நீங்கள் தகுதி. ஐடிஐ கட்டாயம் கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் பதவிகள் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கடந்த வருடம் வந்தது. அது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வருதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஒர்க் ஷாப்பில் வரும், மெக்கானிக்கல், அப்புறம் வந்து சிக்னல் அண்டு டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே மொத்தமாக 22,000 வேக்கன்சி. அதில் நம்ம தமிழகத்துக்கு 1000+ வேக்கன்சி. இதுதான் கல்வி, இதுதான் வயது, இதுதான் சிலபஸ்ஸு. ஓகே, இந்த இதில் வரப்போகுது. அடுத்த வருஷத்தில் இதற்கான எக்ஸாமு ப்ராசஸ் எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்க. அப்போ தான் அதுக்கு அடுத்த வருஷத்தில் அதை வந்து அவங்க ஃபில் பண்ண முடியும். ஒரு ஐடியா வந்துடுச்சா? இப்போ நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். இது நம்மளால் முடியுமா, இந்த வேலை நமக்கு செட் ஆகுமா, அடுத்து என்ன பண்ணுறது? நல்ல புக்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். புக்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஃபஸ்ட்டு அதுக்கான யூடியூப் வீடியோஸ் பாருங்கள். இதுக்கு கிராக் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்ன, எங்கே இதுக்கான பெஸ்ட்டான கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க, லாஸ்ட் டைம் 2024 எக்ஸாம்ஸ் எப்படி இருந்தது, அதுக்கான கட் ஆஃப் எப்படி இருந்தது, எந்த மார்க்குக்கு வேலை கிடச்சிருந்தது, இது மாதிரி இதை தொடர்பாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு ஒரு வழியாக அப்படியே ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களே அறியாமல் நீங்கள் ப்ரிப்பரேஷனில் உட்காருவீங்க, கிளியர் பண்ணிடுவீங்க. ஏன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான், அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் டாக்குமெண்ட், இது எல்லாமே காமன் தான், நார்மலாக தான் இருக்கும். ஸோ அதுவும் அந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க மேஜராக இருந்தால். ஸோ எக்ஸாமு ஃபிசிக்கல் முடிச்சிட்டிங்க அப்படின்னா போதுமானது. சிலபஸ் சொல்லிட்டேன், கண்டிப்பாக அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுறாதீங்க. நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுவாங்க. போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும், நோட்டிஃபிகேஷன் வரட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர் அண்ட் பை, டாட்டா.